ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ். நான் வந்து கிடாரம்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ்க்காக வந்திருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம்? கீதா. ராகினி. கீதா. பாருங்க, கீதா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண வந்திருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்பவுமே வந்து அது பாருங்க, தி ஃபிக்ஸர்னு சொல்லிட்டு லிப் ஆயின்மெண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். அதாவது லிப் வந்து கரெக்ஷனுக்கு லிப் ஆயின்மெண்ட் போட்டுப்பேன். ஓகே, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா லிப் வந்து ட்ரை ஆகாது. எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக மேக்கப்ஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க வந்து உங்களுடைய மேக்கப்ஸ் காமிங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக, அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரெடி ஆகுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஹெவி மேக்கப்ஸ் சில டைமில் நல்லா இருக்காது நம்ம ஒரு டார்க் கலர் சாரீஸ்லாம் போடும்போது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இந்த பிஆர்சியோட ப்ரௌன், இந்த ப்ரௌன் எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த ப்ரௌன் வந்து எடுத்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஷேப் பண்ணிப்பேன் இது. ஓகே, இது நீங்கள் இப்படி கையில் வந்து இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்ட ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதில் இப்படி மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐப்ரோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன், இந்த ப்ரஷ் இருக்கும் பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் இது ஐப்ரோவை நீங்கள் கொஞ்சம் இப்படி கவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஷேப் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கடையில் அவங்களும் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்காங்க கீதாவும். எப்போவுமே சிலர்லாம் சொல்லுவாங்க உங்களோட கம்பெனிஸ் யாரும் இல்லாதனால உங்களோட யூடியூப்பில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் டாக் சம்திங். கீதா வந்துட்டு இந்த ப்ரௌன் வந்து அப்படியா வந்து இந்த ப்ரௌன் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிஏசியோட ப்ரௌன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நிறைய எடுத்துக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அப்படி எப்பவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது கொஞ்சம் நல்லா அழகாக அப்படி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஐப்ரோ. இப்படி தான் நான் பண்ணிக்கிறது உண்டு. நான் 10 மினிட்ஸ்லேயே சில டைமில் மேக்கப்ஸ் பண்ணி முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் ட்ரைன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா ஐயோ அங்கே என்னுடைய பேக் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு பிளாக் பேக் ஒவ்வொன்றும் மறந்துடணும், பக்கத்தில் எடுத்து வைக்கவே முடியுது இல்லையா. அதுக்கப்புறம் இதில் இருந்துச்சு, ஓ சாரி, அங்கே இருக்குது, அதில் ஒரு ஒயிட் க்ரீம் கம் மாதிரி இந்த இங்கே மை ஸ்கின். சாரி சில குட்டீஸ், இது வந்து எப்பவுமே டாக்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறது தான். நான் வந்து என்னுடைய ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்பேன் எப்பவுமே, கொஞ்சம் ஆயிலாக மாய்ஸ்சரைஸ் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து மை ஸ்கின் சொல்லிட்டு வாட்டர் பேஸில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நான் போடுவேன். அது பாருங்கள், இது கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப நல்லா அழகாக வந்து இது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. இதுவே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்படியே இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கார்னியரில் வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னுடைய ஒரு ஷேர்லின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா எல்லாமே போட்டுட்ருக்க வேண்டியதில் இந்த ஒரே ஒரு கார்னியரோட விட்டமின் சி பிபி க்ரீம் ஒன்று இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, இருந்தாலும் இதை வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி முகத்தில் போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா மேக்கப் ஓவர், அவ்வளோதான். சூப்பர். பாருங்கள், இப்போ இது ஃபினிஷிங் பண்ணி காமிக்கிறேன். இது கன்சீலரா, இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இது பியூட்டி பெனிஃபிட் க்ரீம், இது வந்து ஒரு க்ரீம் தாங்க. இது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
பார்த்தீங்களா? ரொம்ப அழகாகிடுச்சு. உங்களோட ஸ்கின் கலருக்கு வந்துடும். அப்படியே நீங்கள் எப்போ மேக்கப் பண்ணும்போது இந்த கழுத்தெல்லாம் அப்படி இது பண்ணிக்கோங்க. கழுத்தும் கையும் வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாரீ போட்டுட்டு போகிறோம். நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து இந்த குருமு ஃபங்க்ஷன்ஸ்க்காக வராங்க. அவங்க கராட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, குங்ஃபூ கராட்டே. அதுக்கப்புறம் என்னது, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அதோட சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பீப்புளுக்கெலாம் வந்து நிறைய சைக்கிளிங்கில், அதுக்கப்புறம் புக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. பீப்புளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் கூட நான் தான் வந்திருந்தேன். இந்த வருஷமும் என்ன தான் கூப்பிட்ருக்காங்க. அடுத்த வருஷமும் நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். பீப்புள் லைக் மீ ஸோ மச் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட். இதுதான் அவங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் போன வாட்டி இவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆமாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ் இதனால பழக்கம் ஆகுது. இது எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து கோலாலம்பூர் வந்து, கோலாலம்பூர்லேருந்து அப்புறம் பினாங் வந்து, பினாங்லேருந்து கிடாரம் வரணும். ஆமாம், அப்புறம் அப்படி வரணும். இது பாருங்கள், இது எப்படியும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான். இது முடிஞ்சு போச்சு மேக்கப்பு. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேக்கப் ரெடி ஆகிடலாம். நமக்கு வந்து ப்ராப்பராக மேக்கப் போட்டுறதுக்கெல்லாம் தெரியாது சில குட்டி. அங்கே ஒரு சவுண்டு வருது, சாரி. இதையே நீங்கள் இப்படி காதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கைக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். சாரி எல்லாம் போடும்போது, இல்லாட்டினா அசிங்கமாக இருக்கும். அப்படி ஒரு தேய்ச்சி வச்சிடணும், அவ்வளோதான். என்னோட மேக்கப்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறமா கண்ணு மட்டும் காமிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கும், அதனால கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் மை கொடுப்பேன் நல்லா. பாவம், அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், சாரி. ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். பாவம், அது கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ரெடியாக போகிறேன். சாரி ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதுவே பாருங்கள், ஒரு ஷைனிங் வந்துருச்சா. அதில் என்ன செய்யணும், ஒரு ஷிம்மர் போட்டு ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான். இந்த பழைய சிவகுமார் சார்லாம் கையிலேயே மேட்ச் பண்ணிப்பார் பாருங்கள். இப்படி ஒரு ஷிம்மர் கொடுத்து, இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஷிம்மர் கொடுத்துட்டீங்கன்னா மேக்கப் ஓவர். இப்படி பார்த்துருக்கீங்களா கீதா? அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்க. மேக்கப் போடலனாலும் அழகுதான் வேணும். ஐஸ் 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 சூப்பர். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா லிப் லைனர் போடலாம். ஆனால் பட் லிப் லைனர் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதனால தெரியவே கூடாது. லிப் லைனர் போடுறது சிம்பிளாக அப்படி பண்ணி அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். லைட்டாக ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போட்டு வரையக்கூடாது. அப்படி இந்த கார்னர் அந்த கார்னர் விட்டுட்டு ஒரு லைட் கலர் பாருங்க, அழகாயிடுச்சுல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐலைனர், இந்த பாருங்க, மிட் நைட்டோட ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ மிட் நைட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காஜல் பென்சில் எடுத்து இப்படி ஒரு கண்ணுக்கு போட்டுக்கிறோமா. சூப்பரில் இப்படி போட்டோன்னு. இங்கே பாருங்கள், அந்த காஜல் பென்சில் எடுத்து இப்படி கண்ணுக்கு போட்டு எது வேணாலும் இல்லாமல் இருப்பேன். நான் இந்த காஜல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த காஜல் வந்து இப்படி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா இதை பாருங்க, இந்த ஃப்ளாட் ஷேடோ ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ளாட்டாக இருக்கிறது, அதை வச்சு நீங்கள் இப்படி கொஞ்சம் மர்ஜ் பண்ணிக்கோங்க. இது எப்போவுமே இப்படி நீங்கள் கொஞ்சம் இப்படி மர்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங். கண்ணும் கொஞ்சம் பெருசாக தெரியும். போட்டுக்கோங்க. அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன். இல்லை மேம், நான் உங்களை ரசிக்கிறேன். நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அழகா.
பாருங்கள், இப்படி இப்படி போட்டு இப்படி நீங்கள் இதை மர்ஜ் பண்ணிக்கணும் எப்போதுமே. இது கண்ணு கீழே. அப்புறம் அதையே வந்து கொஞ்சம் இப்படி மேலே இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஷேடோஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெவி லுக் இருக்கும், ரொம்ப இருக்கக்கூடாது. நான் ஒன்றாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப மேக்கப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், அவ்வளோதான். மேக்கப்ஸ் முடிஞ்சு பாருங்கள், இப்படி இப்படி பண்ணி மர்ஜ் பண்ணி கண்ணுதும் இப்படி முடிச்சிட்டிங்கன்னா மேக்கப் ஓவர். இப்போ வந்து ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட அந்த சாரீ கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. சூப்பரான சாரீ. அதுக்கப்புறம் எப்போதும் இந்த கேர்ள் பண்ணுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கொண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். எப்படி இருக்குது? தட்ஸ் ஆல், ஃபினிஷ். மேக்கப் முடிஞ்சு அழகாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு என்னோட ட்ரேட்மார்க் ஆஃப் என்னுடைய ஒரு மச்சம் இருக்குது, அதை கொஞ்சம் டார்க் பண்ணிப்பேன் நான். கெடுத்துச்சோ? ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா லேஷஸ்லாம் போட்டுக்கலாம். பட் இது கொஞ்ச நேரம் நம்ம வெயிலெல்லாம் போய் நின்று அங்கே நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கும்போது கண் அப்படியே சுருங்கிடும். அதனால் உங்களுக்கு தேவை இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு லேஷஸ் எல்லாம் இருக்குது சக்கரை குட்டி, அதனால் தேவையில்லை. சொல்கிறீங்க லேஷ் இருக்குது, அதனால் இப்படி வேணும்னா மஸ்காரா போட்டுக்கலாம். அவ்வளோதான். மேக்கப் இஸ் வெரி ஃபினிஷ். சூப்பர். தேங்க்யூ. பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியுமா எனக்கு ரேகாஸ் டைரின்னு ஒரு யூடியூப் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லுங்க, என்ன நேம்? ரேகாஸ் டைரி. நான் சில குட்டீஸ் பாருங்க, இவங்களுக்கு அது கூட தெரியல, வந்து ஹேர் ஸ்டைல் பண்றாங்க. அதனால இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், சில குட்டீஸ்க்கெல்லாம் தெரியும். ஓகே, அதனால இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாரி உடுத்துட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்க போறேன். தேங்க்யூ செல்ல குட்டீஸ். டாட்டா, பாய், லவ் யூ. டாட்டா சொல்லிடுங்க. பாய் பாய். ஹாய், ஹலோ செல்ல குட்டீஸ். நான் வந்து கிடாரம்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ஸ்க்காக வந்திருக்கேன். வாட்ஸ் யுவர் நேம்? கீதா. ராகினி. கீதா. பாருங்க, கீதா ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண வந்திருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்பவுமே வந்து அது பாருங்க, தி ஃபிக்ஸர்னு சொல்லிட்டு லிப் ஆயின்மெண்ட், இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். அதாவது லிப் வந்து கரெக்ஷன்ஸ்க்கு லிப் ஆயின்மெண்ட் போட்டுப்பேன். ஓகே, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா லிப் வந்து ட்ரை ஆகாது. எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக மேக்கப்ஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க வந்து உங்களுடைய மேக்கப்ஸ் காமிங்க அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக, அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரெடி ஆகுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஹெவி மேக்கப்ஸ் சில டைமில் நல்லா இருக்காது, நம்ம ஒரு டார்க் கலர் சாரீஸ்லாம் போடும்போது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இந்த பிஆர்சியோட ப்ரௌன், இந்த ப்ரௌன் எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இந்த ப்ரௌன் வந்து எடுத்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஷேப் பண்ணிப்பேன் இது. ஓகே, இது நீங்கள் இப்படி கையில் வந்து இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்ட ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதில் இப்படி மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஐப்ரோ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன், இந்த ப்ரஷ் இருக்கும் பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் இது ஐப்ரோவை நீங்கள் கொஞ்சம் இப்படி கவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஷேப் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கடையில் அவங்களும் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்காங்க, கீதாவும். எப்போவுமே சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்களோட கம்பெனிஸ் யாரும் இல்லாதனால உங்களோட யூடியூப்பில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் டாக் சம்திங். கீதா வந்துட்டு இந்த ப்ரௌன் வந்து அப்படியா வந்து இந்த ப்ரௌன் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிஏசியோட ப்ரௌன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நிறைய எடுத்துக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அப்படி எப்பவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது கொஞ்சம் நல்லா அழகாக அப்படி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஐப்ரோ.
இப்படி தான் நான் பண்ணிக்கிறது உண்டு. நான் 10 மினிட்ஸ்லேயே சில டைமில் மேக்கப்ஸ் பண்ணி முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் ட்ரைன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா ஐயோ அங்கே என்னுடைய பேக் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு பிளாக் பேக் ஒவ்வொன்றும் மறந்துடணும், பக்கத்தில் எடுத்து வைக்கவே முடியுது இல்லையா. அதுக்கப்புறம் இதில் இருந்துச்சு, ஓ சாரி, அங்கே இருக்குது, அதில் ஒரு ஒயிட் க்ரீம் கம் மாதிரி இந்த இங்கே மை ஸ்கின். அது சாரி செல்லக்குட்டீஸ், இது வந்து எப்போவுமே டாக்டர்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறது தான். நான் வந்து என்னுடைய ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்பேன் எப்போவுமே, கொஞ்சம் ஆயிலாக மாய்ஸ்சரைஸ் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து மை ஸ்கின் சொல்லிட்டு வாட்டர் பேஸில் இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நான் போடுவேன். அது பாருங்கள், இது கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது ரொம்ப நல்லா அழகாக வந்து இது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. இதுவே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்படியே இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கார்னியரில் வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்னுடைய ஒரு ஷேர்லின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாமே போட்டுட்ருக்க வேண்டியதில் இந்த ஒரே ஒரு கார்னியரோட விட்டமின் சி பிபி க்ரீம் ஒன்று இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, இருந்தாலும் இதை வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி முகத்தில் போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா மேக்கப் ஓவர், அவ்வளோதான். சூப்பர். பாருங்கள், இப்போ இது ஃபினிஷிங் பண்ணி காமிக்கிறேன். இது கன்சீலரா, இது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இது பியூட்டி பெனிஃபிட் க்ரீம், இது வந்து ஒரு க்ரீம் தாங்க. இது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாகிடுச்சு. உங்களோட ஸ்கின் கலருக்கு வந்துடும். அப்படியே நீங்கள் எப்போ மேக்கப் பண்ணும்போது இந்த கழுத்தெல்லாம் அப்படி இது பண்ணிக்கோங்க. கழுத்தும் கையும் வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சாரீ போட்டுட்டு போகிறோம். நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து இந்த குருமு ஃபங்க்ஷன்ஸ்க்காக வராங்க. அவங்க கராட்டெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, குங்ஃபூ கராட்டே. அதுக்கப்புறம் என்னது, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, அதோட சேர்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பீப்புளுக்கெலாம் வந்து நிறைய சைக்கிளிங்கில், அதுக்கப்புறம் புக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. பீப்புளுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் இயர் கூட நான் தான் வந்திருந்தேன். இந்த வருஷமும் என்ன தான் கூப்பிட்ருக்காங்க. அடுத்த வருஷமும் நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். பீப்புள் லைக் மீ ஸோ மச் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இவங்க இதுதான் அவங்களோட சில்ட்ரன்ஸ்லாம் போன வாட்டி இவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆமாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ் இதனால பழக்கம் ஆகுது. இது எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து கோலாலம்பூர் வந்து, கோலாலம்பூர்லேருந்து அப்புறம் பினாங் வந்து, பினாங்லேருந்து கிடாரம் வரணும். ஆமாம், அப்புறம் அப்படி வரணும். இது பாருங்கள், இது எப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான். இது முடிஞ்சு போச்சு மேக்கப்பு. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேக்கப் ரெடி ஆகிடலாம். நமக்கு வந்து ப்ராப்பராக மேக்கப் போட்டுறதுக்கெல்லாம் தெரியாது சில குட்டி. அங்கே ஒரு சவுண்டு வருது, சாரி. இதையே நீங்கள் இப்படி காதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கைக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். சாரி எல்லாம் போடும்போது, இல்லாட்டினா அசிங்கமாக இருக்கும். அப்படி ஒரு தேய்ச்சி வச்சிடணும், அவ்வளோதான். என்னோட மேக்கப்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறமா கண்ணு மட்டும் காமிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கும், அதனால கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் மை கொடுப்பேன் நல்லா. பாவம், அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், சாரி. ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். பாவம், அது கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ரெடியாக போகிறேன். சாரி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இதுவே பாருங்கள், ஒரு ஷைனிங் வந்துருச்சா. அதில் என்ன செய்யணும், ஒரு ஷிம்மர் போட்டு ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான். இந்த பழைய சிவகுமார் சார்லாம் கையிலேயே மேட்ச் பண்ணிப்பார் பாருங்கள். இப்படி ஒரு ஷிம்மர் கொடுத்து, இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஷிம்மர் கொடுத்துட்டீங்கன்னா மேக்கப் ஓவர். இப்படி பார்த்துருக்கீங்களா கீதா? அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம் பாருங்க. மேக்கப் போடலனாலும் அழகுதான். ஐஸ் ஐஸ் ஐஸ். இல்லை,
அந்த அப்புறம் உங்களுக்கு வேணும்னா லிப் லைனர் போடலாம். ஆனால் பட் லிப் லைனர் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால தெரியவே கூடாது. லிப் லைனர் போடுறது சிம்பிளாக அப்படி பண்ணி அப்படி விட்டுருங்க. அவ்வளோதான். லைட்டாக ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போட்டு வரையக்கூடாது. அப்படி இந்த கார்னர் அந்த கார்னர் விட்டுட்டு ஒரு லைட் கலர் பாருங்க. அழகாயிடுச்சுல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐலைனர் இது பாருங்க. மிட் நைட்டோட ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ மிட் நைட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காஜல் பென்சில் எடுத்து இப்படி ஒரு கண்ணுக்கு போட்டுக்கிறோமா. சூப்பரில் இப்படி போட்டோன்னு